இஸ்லாமிய தாய்மார்களே, தாயாகிய உங்களுக்கு பொறுப்பு அதிகம். ஒரு தாயின் ஓதுதல் சரியாக இருந்தால், ஒரு தாயின் தொழுகை சரியாக இருந்தால், ஒரு தாயின் கொள்கை உறுதி சரியாக இருந்தால், ஒரு தாயின் நடவடிக்கை, பேச்சு, நாகரீகம், ஒழுக்கம் சரியாக இருந்தால் அந்த வீடு சிறப்பிற்குரிய வீடாய் மாறும். தாயே, கண்ணியம், ஒழுக்கம், நாகரீகம், தொழுகை, அல்லாஹ்வை நெருங்குகிற வழி ஒரு தாய் தன் வீட்டிலே உறுதிப்படுத்த வேண்டும். நாம் மரணிக்கிற தருவாயிலே மரணத்தை அடைந்து விட்டால் என் மகன் எனக்காக பிரார்த்தனை செய்வானா, என் மகள் பிரார்த்தனை செய்வாரா, அவருக்கு ஜனாசா தொழுகையிலே ஓதுகிற துஆ தெரியுமா, எனக்காக துஆ செய்கிற ஒரு புதல்வர்கள், ஒரு வாரிசுகள் இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளிடத்திலே சொல்லி சொல்லி வளருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, சகோதர சகோதரிகள, ஜமாத்தார்கள, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு சோழபுரம் கிளை சார்பாக உம்மு சலமா இஸ்லாமிய பெண்கள் கல்வியகத்தின் ஓராண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சி மற்றும் இஸ்லாத்தை தூய வடிவத்தில் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக இறை திருப்தியை நாடி இந்த நிகழ்ச்சியில பெருந்திரளாய் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில முன்மாதிரி முஸ்லிம் பெண்கள் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற ஆகச் சிறந்த மார்க்கமாய் இஸ்லாமிய மார்க்கம் திகழ்வதை நாம் ஒவ்வொரு தருணத்திலும் உணர்ந்து வருகிறோம். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இஸ்லாமிய மார்க்கம் சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு ஏராளமான கண்ணியத்தை இறைவன் தன் தூதர் வாயிலாக உலகத்திற்கு பாடம் நடத்துகிறார். ஒரு காலம் இருந்தது, பெண்ணாய் பிறப்பது கடினம், பெண்ணாய் வாழ்வது கடினம். அவ்வாறு வாழ்ந்து விட்டாலும் கூட ஒரு அவமானத்தை சுமந்த நிலையிலா, அல்லது காலம் முழுக்க அந்த பெண்ணை சபிக்கிற நிலையிலா, கடந்த காலத்தில், அறியாமை காலத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடைபெற்றதை பார்க்கிறோம். ஏன் சமீபத்தில் கூட தமிழகத்தில் அண்டை மாவட்டமாக இருக்கிற ஒரு பகுதியில் வரதட்சணை கொடுமை என்கிற பெயரால் திருமணமான 72 நாட்களிலேயே பெண்ணை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி, அந்த பெண் படித்த பெண்ணாய் இருந்தாலும் அவள் முட்டாள்தனமாய் அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்ட அவல நிலையை பார்க்கிறோம். இவைகளையெல்லாம் தாண்டி பெண்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் சமகாலத்திலும் சரி, கடந்த காலத்திலும் சரி, பெண்களை அவமானப்படுத்துகிற ஒரு வேலையை ஒரு சாரார் செய்து கொண்டே இருப்பார்கள். சீரும் பாம்பை கூட நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதே என்பார்கள். பாம்பு விஷத்தை விட பெண்ணின்
வாயிலிருந்து வருகிற வார்த்தை மோசமானது. இப்படியெல்லாம் பழமொழி என்கிற பெயரால் முட்டாள்தனமாய் சில விஷயங்களை எழுதி வைத்திருப்பதையும் பார்க்கிறோம். இவைகளையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணாய் பிறந்திருக்கிற புதல்விகளுக்கு இறைவன் அருள் செய்கிறான், பரக்கத் செய்கிறான், கண்ணியத்தை பொழிகிறான் என்கிற ஏராளமான, எப்படியெல்லாம் பெண்ணை புகழ முடியுமா, வாழ்த்த முடியுமா, கண்ணியப்படுத்த முடியுமா, அந்த அளவிற்கு கண்ணியத்தின் உச்சத்திலே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை தூக்கி நிறுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். இதா புஷ்ஷிர அஹதுக்கும் பில் உன்ஸா, பெண் குழந்தை என்றாலே நற்செய்திதான். பெண் உன் வீட்டிலே வாரிசாய் பிறக்கிறாள் என்றால் உனக்கு புஷ்ரா, நற்செய்தி செய்யப்பட்டுள்ளது, உன் வாழ்க்கையில் வளம் பெறப் போகிறாய், அல்லாஹுவின் அருளை பெற்று விட்டாய் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதா, அந்த இருவரையும் மார்க்கப்பட்டுள்ள இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இஸ்லாத்தின் ஒழுக்க விழுமியங்களை போதித்து அவர்களை வார்த்தெடுத்தால், வளர்த்தெடுத்தால், அவரும் மறுமையில் வருவார், நானும் வருவேன், நானும் அவரும் இப்படி இருப்போம் என்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். தாய்மார்களே, சகோதரர்களே, நபிகளாரை நாம் பார்த்திருக்காவிட்டாலும் கூட, நபிகளார் எப்படி இருப்பார் என்று தெரியாவிட்டாலும் கூட, நபிகளாரின் அருகிலே இருப்பதற்கான ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது. அல்லாஹுவின் தூதரின் அருகில் இருப்பதற்கு நாம் என்ன இரவு முழுக்க நின்று வணங்கினோமா? அதிகப்படியான பொருளாதாரத்தை தர்மம் செய்தோமா? ஒரு உபரியான நோன்பு கூட விடாமல் அந்த நோன்புகளை நோக்கவாவது செய்தோமா? அல்லது இஸ்லாத்திற்காக பெரும் பெரும் போர்களிலே கலந்து கொண்டு நம் உயிர்களை, நம் இரத்தங்களை, நம் உடல் உறுப்புகளை தியாகம் செய்தோமா? இல்லை. 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாய், அந்த இருவருக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாய், ஒழுக்கத்தை போதித்தாய். அவ்வாறு போதித்த காரணத்தினால் நீ என்ன அருகில் இருக்கலாம். சற்று ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நபிகளாரின் அருகிலே இப்படி 2 விரல்களை எடுத்து காட்டி சொன்னார்கள். இந்த 2 விரல்களுக்குமான இடைவெளி நீண்ட தூரமா, பல மைல் கிலோமீட்டரா? இந்த 2 விரல்களை நீங்கள் விரித்து பார்த்தால் கூட எவ்வளவு தூரம் சென்றுவிடும்? பெண்ணை பெற்றெடுத்தவர் பாக்கியசாலி. வேறொரு செய்தியிலே சொன்னார்கள், பெண் குழந்தை இல்லையா, சகோதரி இருக்கிறாரா, அக்கா இருக்கிறாங்களா, தங்கை இருக்கிறாரா? அந்த அக்காவையை, தங்கையை, 2 சகோதரிகளை யார் மார்க்கப்பட்டுள்ளவர்களாய் செதுக்குகிறார்களா, வார்த்தெடுக்கிறார்களா, அவர்கள் மறுமையில் என் அருகிலே இருப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். மற்றொரு செய்தியிலே சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தை இருக்கிறதா, அவர் தன் பிள்ளைகளை மார்க்கப்பட்டுள்ளவராய், இஸ்லாமிய கொள்கையை போதிக்கிறவராய் வார்த்தெடுத்து, ஒருவேளை அந்த பெண்ணை பெற்றெடுத்தவர் நரகத்திலே வீழ்ந்து விட்டாலும் கூட சித்தரல்லஹு மினன்னார், அந்த பெண் குழந்தைகள் நரகில் இருந்து தன் பெற்றோரை காக்கிற திரையாய், ஸ்கிரீனாய் இருப்பார்கள் என்று, கவசமாய் இருப்பார்கள் என்று அல்லாஹுவின் தூதர் பாடம் நடத்துகிறார்கள். தப்பித்தவறி பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பாவத்திற்கு நீங்கள் நரக நெருப்பிற்கு சென்று விட்டாலும் கூட, நீ பெற்றெடுத்த, மார்க்கப்பட்டுள்ளவராய் வார்த்தெடுத்த அந்த பிள்ளைகள் வந்து போராடும். இறைவா, என் பெற்றோர்
என்னை ஒழுக்கமாய் வார்த்தெடுத்தார் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் நரகத்திலிருந்து உன்னை காக்கிற திரை உங்கள் வீடுகளிலே இருக்கிற பெண் பிள்ளைகள். சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற மதரசாக்கள் ஏன் நடத்தப்படுகிறது? முஸ்லிம் பெண்கள் சமகாலத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் நம் பிள்ளைகளை மிக கவனமாய் வார்த்தெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஷைத்தானிய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய வழிகெடுக்கிற காரியங்கள் ஏராளமானவை நம்மை சுற்றும் சூழ்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு ஆண் மகன் மதரசாவிலே சேருகிறார், ஆலிம் பட்டத்தை பெறுகிறார். அவர் என்ன செய்வார்? ஜும்மா உரை நிகழ்த்துவார். இது போன்ற பொதுக்கூட்டங்கள், பொதுவான நிகழ்ச்சிகளிலே பேசுவார். ஒரு பள்ளிவாசலிலே மார்க்க போதனைகள் செய்வார். ஒரு ஆண்மகன் ஆலிம் என்கிற பட்டத்தை பெற்றால் அவரால் பொதுமக்களுக்கு பொதுவான அறிவுரைகள் சொல்ல முடியும். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஆலிமா என்கிற ஓராண்டு கல்வி படிப்பையா, குறிப்பிட்ட அல்லாஹும் அவன் தூதர் குறித்த மார்க்க படிப்பை யார் படிக்கிறாரோ அந்த குடும்பத்தையே அவர் மாற்றுவார். இவரால் ஜும்ஆ உரை பேச முடியும். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆலிமா உருவாகிவிட்டால், ஒரு முஸ்லிம் பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாய் உருவாகிவிட்டால் அந்த குடும்பத்தையே செதுக்குகிற, அந்த குடும்பத்தையே மார்க்கப்பட்டுள்ள குடும்பமாய் மாற்றுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். பெண் பார்க்க செல்லுகிற பொழுது இந்த சூழலை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மணமகனை தேடுகிற பொழுது பொருளாதார மனநிலையா இருக்கும். பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எங்க வேலை பார்க்கிறாரு, வெளிநாட்டில் இருந்தா என்ன வேலை பார்க்கிறாரு, இப்படியே மணி மைண்டா தான் இருக்கும். டாக்டரா, இன்ஜினியரா, கடைசியில போனா போகட்டும், சரி கொள்கையில இருக்கிறாரா, அவருக்கு முகத்துல தாடி கூட இருக்கு. இந்த முசீபத்தை நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சா நம்ம வீட்லயும் முசீபத் ஆயிரும். அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஏதோ பையன் தொழுவாரா, ஃபஜ்ர் தொழுவாரா, ஐவேளை தொழுவாரா, இந்த கேள்விகள் எல்லாம் இறுதியா தான் இருக்கும். மணமகனை தேடுகிற பொழுது பொருளாதார திஞ்சனையாய் இருக்கும். பொருளாதாரத்தின் மீது கொண்ட மோகத்தினால் அந்த மணமகனை தேடுவார்கள். ஆனா பெண் பார்க்க செல்கிற பொழுது அப்படியே நேர் எதிராய் இருப்பதை நீங்கள் காணலாம். ஒருவேளை மணமகன் அஜ்ரத்தா இருக்கிறாரு, ஆலிம்ஷாவா இருக்கிறாருன்னு எதிர்த்தரப்புல இருந்து பதில் வந்துருச்சுன்னா மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடும். ஆலிம்ஷாவா, ஆலிம்ஷான்னா சோறு சாப்பிட்டு தூங்குறது தானே வேலையே, அந்த சம்பளத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாத. அதே பெண் தேட செல்வார்கள், முதல் கேள்வி கேட்பார்கள், பெண் ஆலிமாவா, ஓதி இருக்கிறாரா, எந்த மதரசாவில் ஓதி இருக்கிறார். ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற முசீபத்தை நம்ம மருமகளாவது ஆலிமாவா வந்து சரிபடுத்த வேண்டும் என்கிற சிந்தனையில் ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது. ஒரு பெண் அந்த குடும்பத்தின் அந்த கெட்ட சிந்தனைகளை, கெட்ட காரியங்களை, மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்வுகளை எல்லாம் அவர் நினைத்தால், அவர் எண்ணினால் நிச்சயம் மாற்ற முடியும். ஜமாஅ சூழலை நீங்கள் பாருங்கள். எல்லாரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எதில் அடிமையாக இருக்கிறார்களோ இல்லையா, ஆன்லைன் அடிக்ஷன், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதிகமாய் அதில் அடிமையாகி இருப்பதை பார்க்கிறோம். தயவு கூர்ந்து பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். நாம் வாழ்கிற காலகட்டம் அது சாதாரண காலகட்டம் அல்ல. எவ்வளவு பெரிய
பரிசுத்தமான மார்க்க கல்வியை கற்றிருந்தாலும் அவர்கள் வழிகட்டு போகிற அளவிற்கு சமகால சூழல் வழிகேட்டின் உச்சத்திலே இருப்பதை பார்க்கிறோம். அவரவர் வயதிற்கு தகுந்தார் போன்று கெட்டு குட்டிச்சோராவதை பார்க்க முடிகிறது. சின்ன பிள்ளையா இருந்தா அது வயசுக்கு தகுந்தாப்புள் அதனுடைய வயதிற்கு தகுந்தார் போன்று கெட்டு போகிறேன். கார்ட்டூன் சேனல்களை பார்க்கிறேன். மூளையை மழுங்கடிக்கிறான். டாம் அண்ட் ஜெர்ரி, சோட்டா பீம் சிறு வயதில் இருந்த உள்ளத்திலே விதைக்கப்படுகிறேன். எவ்வளவு பெரிய முட்டாளா நம்மளை ஆக்குறான்னு பாரு. உலகத்தில் இயற்கை என்ன? எலியை பூனை விரட்டும். எலி முன்னாடி ஓடும், பூனை அதை விரட்டும். இதான் இயற்கை. சமகால சூழல் சிறு வயதில் இருந்தே நம் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார். ஆனா டாம் அண்ட் ஜெர்ரியில அப்படியே உள்டாவா, பூனைய எலி விரட்டும். எவ்வளவு முட்டாளா நம்மள ஆக்குறான்னு பாரு. இதுல அந்த சுக்கின்ற ஒரு கேரக்டர் லட்டு போடுமான்னு இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம் வந்துடும். நமக்கு யாரா லட்டு போடுவாங்களா? லட்டு வருமா? லட்டு வருமா? லட்டு தான் ஒரு பெரிய பவரா. நீ என்னத்த வாயை திறந்து பார்த்தாலும் லட்டு வராது, உன் வாயில மண்ணுதான் விழும். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுது சிறு வயதில் இருந்தே கெட்டு குட்டி சுவராவதை பார்க்கிறோம். கார்ட்டூன் சேனல்கள், ஜுஜுட்சு கைசன், நிஞ்சா ஹட்டோரி, நருட்டோ, ஒரு இஸ்லாமிய பெண்களின் வீடுகளிலே சமகால பெண்கள் இதிலெல்லாம் மூழ்கி திளைப்பதை பார்க்கிறோம். வண்டு சிண்டு, சின்ன பப்பால இருந்து பெரியாட்கள் வரைக்கும் இன்ஸ்டாகிராமிலே உறுப்பினராய் அக்கவுண்டாய் இருப்பதை பார்க்கிறோம். இன்ஸ்டா, இந்த பெரிய அம்மாமார்களுக்கு, பெரிய அப்பா தாத்தாமார்கள்ட்ட இன்ஸ்டா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு இன்ஷால்லா தானே தெரியும். இன்ஸ்டா என்ன? ஒருவேளை நீங்க இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்டரா இல்லைன்னா உங்களை ஏதோ வேற்று கிரகவாசி மாதிரி பார்ப்பானே. இன்ஸ்டால நீங்க இல்லையா? என்ன பெருங்குற்றமா? 7 பெரும்பாவத்துக்கு பிறகு 8வது பெரும்பாவம் அது இன்ஸ்டாகிராம். தாய்மார்களே, இரவு 12 மணி 1 மணி பெட்ஷீட்டுக்குள்ள லைட் எரிவதை பார்க்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கூடுதல் கவனமெடுத்து வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரின் கரத்தில் தான் தன் பிள்ளைகளின் எதிர்காலம், அவருடைய வார்ப்பு, அவரை முன்மாதிரி முஸ்லிம் பெண்ணாய் உருவாக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியமான மார்க்கம், வெட்கத்தை கற்றுக் கொடுக்கிற மார்க்கம். ஒரு பெண்ணோ, ஒரு இஸ்லாமிய சகோதரியோ, ஒரு இளைஞர் பெண்மணியோ வெட்கத்தை விட்டு நாம் பல காரியத்தை செய்யவே கூட அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், அருவருப்பான காரியத்தை நீ நெருங்காதே. மா லஹர மின்ஹா வமா பஸன், அது அந்தரங்கமாய் இருந்தாலும் வெளிப்படையாய் இருந்தாலும் நீ நெருங்காதே. அருவருப்பு என்று தெரிந்தால், அசிங்கம் என்று தெரிந்தால், கேவலம் என்று தெரிந்தால் அதை நீ நெருங்காதே. அது நீ 4 ரூமுக்குள்ள இருந்து செஞ்சாலும் சரி, பப்ளிக்காக செய்தாலும் சரி, அதை நீ நெருங்காதே. சில பெண்கள், அல்லாஹ் அருள் புரிந்த சிலரை தவிர பலர் காதல் என்கிற வலையிலே விழுவதை பார்க்கிறோம். இன்ஸ்டாவிலே சாட் செய்கிறார்கள். சேட்டையிலேயே உச்சகட்ட சேட்டை இந்த சாட்டிங் சேட்டை தான். யார் யாரோடு எல்லாமோ தொடர்பு வைக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். அவன் யார்? உன் சகோதரனா? உனக்கு மஹரமான ஆனா? அவனிடத்தில் நீ பேசலாமா? பேச்சில் தான் ஆரம்பிக்கிறது. என்னையா பேசுற? போன்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறன்னு கூர்ந்து கவனிச்சா
சரி என்ன பண்ற? சரி அப்புறம் என்ன பண்ற? சரி அப்புறம் வேற என்ன? சரி இவன் தான் இப்படி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான்னு முதல்ல அதுட்ட இருந்து என்ன வருதுன்னா சரி நீ என்ன பண்ற? சரி அப்புறம் வேற என்ன? இதே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? வேற உங்களுக்கு மத்தியில பேசுறதுக்கு வேற என்ன இருக்குது? நீங்க கணவன் மனைவியா? சம்பளத்தை வாங்கி வீட்டு வாடகை கட்ட போறீங்களா? அல்லது கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது திட்டம் எதுவும் இருக்குதா? வேற ஒண்ணும் இல்ல. இந்த கருமத்தை தான் நீ திரும்ப திரும்ப பேச முடியும். வேறு ஷைத்தான் உன் உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஆபாசத்தை நீ பேசலாம். சமகால இளைஞர் பெண்கள் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். பேச்சிலே வீழ்ந்துவிடக் கூடாது. ரசனையாய் பல பெண்கள் தவறி போவதை மிஸ்கால்ல தான் மிஸ் ஆகி போவதை பார்க்கலாம். ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வரும், திரும்ப கூப்பிடுவாங்க, இல்ல தெரியாம வந்துருச்சு வச்சு தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே. தெரியாம வந்துருச்சு, நீங்க எந்த ஊரு? இல்ல நான் இந்த ஒரு பக்கம். வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதே, அவ்வளவுதான். மிஸ்டு கால்ல தான் பல பெண்கள், பலவிதமான சகோதரிகள் சீரழிந்து சின்ன பின்னமாவதை பார்க்கிறோம். நவீன கருவிகள் வளரத்தான் செய்யும். ஒரே ஒரு கேள்விதான், எல்லாரும் உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள். நான் எங்க வீட்டில், நானு, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், நாங்கள் அனைவரும் இரவு 10 மணிக்கு தூங்கி காலையில ஃபஜ்ருக்கு எழுந்திருச்சிருவோம் அப்படின்னு சொல்றவங்க கைய உயர்த்துன்னு சொன்னா நீங்கள் அவுட்டு, நான் அவுட்டு, ஜீரோவா தான் இருக்கிறோம். மார்க்கத்தினுடைய தொடர்பு தூரமாய் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் அருள் புரிந்த சில குடும்பத்தை தவிர இரவு தடவி கொண்டே இருக்கிறோம். இப்ப வச்சிரலாம், அப்ப வச்சிரலாம். சில பேரு தூக்கம் வர மாட்டேங்குது, அதனால கொஞ்ச நேரம் போன் பார்த்தா தூக்கம் வரும், தலைமாட்டிலேயே வைத்துக் கொள்கிறார். நவீனம் வளரலாம். இளைஞர்கள், இளைஞர் பெண்மணிகள், இஸ்லாமிய சகோதரிகள், ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எவற்றை ஹலால் என்றானோ, அனுமதி என்றானோ, அது மட்டுமே ஹலால். அல்லாஹ் எவற்றை ஹலால் என்றானோ அது மட்டுமே அழகானது. அல்லாஹ் எவற்றை ஹராம் என்றானோ அவைகள் அத்துணையும் அசிங்கமானது. உங்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்லி வளர்க்க வேண்டும். முன்மாதிரி முஸ்லிம் பெண்ணா யார் திகழ்வார்? மகளே, உனக்கு என்ன உள்ளத்திலே சபலம் ஏற்பட்டாலும் என்னிடத்திலே வந்து நீ சொல். ஒரு பெற்றோர் கண்காணிக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிந்த சிலரை தவிர பலர் ஏன் புள்ளலாம் அப்படி கிடையாது, நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா, இப்படி சொன்ன பல குடும்பத்தில் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு எந்த குடும்பத்தில் சொன்னாங்களா ஜம்ப் பண்ணி ஓடி போன வரலாறுலாம் இருக்கு. தாண்டல, ஒரே ஜம்ப் தான். அந்நிய ஆண்களோடு, பிற மதத்திலே இருப்பவர்களோடு சில விஷயங்களை பொது சபைகளில் பேசுவதற்கு பயமாயிருக்கிறது, அச்சமாயிருக்கிறது. வேறு வழி இல்லை, பேசித்தான் ஆக வேண்டும். இளைஞர் பெண்களே, ஈமானும் குஃபரும் ஒருபோதும் ஒன்று சேர முடியாது. ஈமானுடைய அந்தஸ்து வேறு, குஃபரு அது நரக படுகொலை. ஈமானையும் குஃபரையும் ஒன்று சேர்ப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கவே கூடாது. தகாத செல்போன் தொடர்பினால் பிற மதத்தில் இருப்பவர்களோடெல்லாம் தொடர்பு ஏற்பட்டு பழிதாண்டுகிற அவல நிலையை பார்க்கிறோம். நமக்கு யார் ரோல் மாடல், முன்மாதிரி யார்? ருமைசா, அழகான பேருக்கு சொந்தக்காரர். யார் இந்த ருமைசா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ராயித்து ருமைசா, நான் ருமைசாவை சொர்க்கத்திலே கண்டேன்.
உம்மு சுலைம் அவருடைய இயற்பெயர். உம்மு சுலைம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த உம்மு சுலைமை, இந்த ருமைசாவை அல்லாஹ்வின் தூதர் வஹீலே, கனவிலே, சொர்க்கத்திலே பார்க்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த உம்மு சுலைம் மரணிக்கவில்லை, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் நபியின் கனவிலே அந்த பெண்ணை காட்டுகிறான் என்றால் அவர் அப்படி என்ன செய்தார்? ஆழமாய் கவனிக்க வேண்டும். விதவையாயிருக்கிறார், கையிலே சிறிய வயதுடைய மகன், ஊரிலேயே ஃபேமஸான ஒழுக்கச்சீலரான பணக்காரரான அபூ தல்ஹா என்கிற ஒரு மனிதர் பெண் கேட்க வருகிறார். நான் உங்களை மணமுடிக்க விரும்புறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அழகான வார்த்தைகள் என்று பாருங்கள். யாருடைய வம்சாவளியில் இருந்து நாம் வந்திருக்கிறோம், யார் வழி வந்திருக்கிறோம் என்பதை அவ்வப்போது இஸ்லாமிய பெண்கள் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். உம்மு சுலைம் ருமைசா சொன்னார், அபூ தல்ஹாவே, உங்களை போன்று நல்ல மனிதர் என்னை திருமணம் முடிப்பதற்கு உண்மையில் பாக்கியம்தான், உண்மையில் சிறப்பு தான். அப்படியே மேல தூக்கிட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்லவர் வருமா? நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? மேலே அப்படியே புகழின் உச்சத்திலே தூக்கிவிட்டு அடுத்து சொன்னார், என்றாலும் நீங்கள் காஃபிர், ஆனா இம்ராத்துன் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமான பெண். மேல தூக்கிட்டு ஒரே மிதி, சின்ன இடத்துல இருந்து விழுந்தா அடி கம்மியா விழும், அப்படி தூக்கிட்டு அடிக்கிறாங்க ஒரே அடியா. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, என்னை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டால் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், தாக்கு மஹரி, அதையே நான் மஹராய் பெற்றுக் கொள்கிறேன். சிதாக்குமா பைனஹுமா அல் இஸ்லாம், அந்த இஸ்லாத்தையே மஹராய் பெற்றுக்கொண்டு அபூ தல்ஹாவை கரம் பிடித்தார் ருமைசா. உலக வரலாற்றிலேயே ஆக சிறந்த மகர், இதுவரைக்கும் உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மகர் பெற்றதே இல்லை. அதனால என்ன நினைச்சிடக்கூடாது, இதே மாதிரி நம்மளும் ஒரு மகரை போட்டுருவோம், நடக்குமா? அது அங்கே போன் சாட்டிங் நடந்ததா? இருவரும் உரையாடினார்களா? இஸ்லாமிய பெண்களே, இளைஞர் பெண்மணிகளே, இது போன்ற காதல் என்கிற பெயரில் சேட்டைகள் எல்லாம் நடக்கவில்லை. பார்க்கிறார், பார்த்தவுடன் பேசுகிறார், உன்னை பிடித்திருக்கிறது, ஓகேவா இல்லையா? இல்லையா, நீ காஃபிரா இருக்கிறீங்க. ஒரு முஸ்லிம் எப்படி காஃபிரோடு சேர முடியும்? ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு காஃபிருக்கு ஒருபோதும் வாழ்க்கை துணையாய் ஆக மாட்டார். உம்மு சுலைம் வெளிவந்த நாம் நம் மார்க்கத்தை பறிகொடுக்கலாமா? இஸ்லாமிய பெண்களாய் இருந்து கொண்டு இணை வைக்கிற ஆண்களை காதலிப்பதை பார்க்கிறோம். அவன் தர்காவிலே கிடக்கிறான், தாயத்து தகடை கட்டி இருக்கிறான், போதை பொருளை சாப்பிடுகிறான். காதல் கண்களை மறைக்கிறது என்பார்களே, அந்த கேடுகட்ட கேவலமான கலாச்சாரம் எல்லாம் இது போன்ற அவல நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணும் சபதம் எடுக்க வேண்டும், உம்மு சுலைம் என் ரோல் மாடல், அவரை போன்று என் வாழ்க்கையை கட்டமைப்பேன். அதே மாதிரி பாருங்க, இஸ்லாமிய பெண்கள் மார்க்க விஷயத்தில் நம்மை நாமே புத்தி கூர்மை உடையவர்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்திலே அப்டேட் பண்றோம், சமகாலத்திலே நடக்கிற அனைத்தையுமே கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். மார்க்க விஷயத்தில் நாம் இன்னமும் பின்தங்கிய நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். வணக்க வழிபாடு, அல்லாஹுவை பற்றியான கல்வியை கற்பது, புத்தி கூர்மையை நாம் எந்த விஷயத்தில் எல்லாம் செலுத்த வேண்டுமோ அதில் செலுத்துகிறோம். நம் குடும்பம் மார்க்கப்பட்டுள்ள குடும்பமாய் மாற வேண்டுமானால், தாயே, பெண்ணே, சகோதரியே, அது உன் கையில இருக்கிறேன். அதிகாலையில் ரமலான் மாதம்
3:03 எழுந்திருச்சு சமைச்சு வச்ச சாப்பாட்டை எல்லாம் சூடு பண்றது என்ன, ஃப்ரெஷ்ஷா கறியை சமைப்பது என்ன, மசாலால தடவி வச்ச மீனை பொரிப்பது என்ன. எத்தனை மணிக்கு? அதிகாலையில 3 மணிக்கு. ஏன்? என் புருஷன் சாப்பிட்டு நோம்பு வச்சா தானே அவர் வேலைக்கு போக முடியும், புள்ள பள்ளிக்கூடம் போவானே, சாப்பிடாம நோம்பு வச்சா சிரமமாயிருமே. கணவனின் மீது அக்கறையை பார்க்கிறோம், மகனின் மீது அக்கறையை பார்க்கிறோம். தாயே, ரமலான் மாதத்தில் 3 மணிக்கு உன்னால் எழ முடியுமானால், உன் கணவனுக்காக பரிவு காட்ட முடியுமானால், உன் பிள்ளைகளுக்காக சமைக்க முடியுமானால், ஏன் மற்ற மாசத்துல 5 மணிக்கு 5:30 மணிக்கு உன் கணவரை ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்ப மறுக்கிறாயே? ஏன்? சாப்பாட்டுல மட்டும்தான் பரிவா? பெண்கள் நினைத்தால் தன் குடும்ப கணவர்களை, ஒவ்வொரு பெண்ணும் கணவனை ஃபஜ்ருக்கு எழுப்புகிறாரா? பிள்ளைகள் மீது மார்க்கப்பற்றை பொழிகிறார்களா? எத்தனையோ பெண்கள் சினிமாக்களிலும் சீரியல்களிலும் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் அப்டேட் ஆகி சமையல் வீடியோன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஒன்று விடாமல் அதை எடுத்து, இல்ல புருஷன் தான் எலி, டெஸ்டிங் உயிரின அவர் தான். இந்த அம்மா கேக்கு செஞ்சா அவர் சாப்பிட்டே ஆகணும். இந்த கேக்க சாப்பிடல, அவர் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா, நல்லா இல்லைன்னு சொல்லணுமா? நல்லா இல்லைன்னு அவர் சொல்லிடுவாரா? சூப்பரா சமைப்பாங்க. யாரோ கை தெரியுற ஒருத்தர் யூடியூப்ல அதை போடு இதை போடு கல்ல போடு மண்ணை போடுன்னு சொன்ன உடனே பாயாசத்தை இதுவரைக்கும் சூப்பரா செய்து கொண்டிருந்த அந்த தாய் அந்த யூடியூபை பார்த்துட்டு ஒரு பாயாசம் செஞ்சு கொடுப்பாங்க பாருங்க, போஸ்டருக்கு ஒட்டுற கம்மு தோத்துரும். வாயில வச்சா ஒட்டிட்டு இது பாயாசமா அல்லது களியா, இதிலெல்லாம் கவனம் செலுத்துவதை பார்க்கிறோம். ஒரு ஜவுளி கடைக்கு செல்கிறார், ஒரு ஆடையை வாங்குகிறார். அங்கே அவன் காட்டுகிற வெளிச்சத்திலே அந்த மின்னுகிற ஆடை வீட்டுல வந்து மையத்து லைட்ல பார்த்தா கலர் வரல, உடனே போய் சேஞ்ச் பண்ணு. என்ன ஏமாத்திட்ட? படியா ஏறி ஏறி இறங்குவதை பார்க்கிறோம். ஒரு தக்காளி வாங்குவதிலிருந்து, ஒரு கத்தரிக்காய் வாங்குவதிலிருந்து எவ்வளவு கவனம்! ஏன் உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் கவனம் வர மறுக்கிறதே? ஏன்? ஆலிமா படித்தவர்களுக்கு மட்டும்தான் மார்க்கப்பற்று வர வேண்டுமா? தொழுகையில கவனம் வேண்டாமா? ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள், நபிகளாரின் மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுகிறது. ஒரு சின்ன பிரச்சனை. ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் கோபப்பட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை விவாகரத்து செய்வதற்கு முடிவெடுக்கிறார்கள். முஸ்லிம் பெண்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை தலாக்கு கொடுத்து விடுவோம். ஹப்ஸா அவர்களுக்காக வானவர் ஜிப்ரீல் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். முஹம்மது நபியிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். பல்லக ஹப்ஸத் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகளார் ஹப்ஸாவை நபிகளார் தலாக் செய்வதை தடுக்கிற காரணத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், அத்தானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார். ஃபகால ராஜி ஹப்ஸா, ஹப்ஸாவை திருமணி அழைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் ஹப்ஸாவை நீ அழைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? அவரிடத்திலே உள்ள கேரக்டர் சொல்லவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், ஃபஇன்னஹா ஸவாமா கவாமா, அவர் உபரியான நோன்பையா, கடமையான உபரியான தொழுகையா அவர் விடவே மாட்டார்.
முஹம்மதே, உன் மனைவியா இருப்பதற்கு இந்த ஒற்றை தகுதி போதாதா? வேற என்ன வேணும்? உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகளார் ஹப்ஸா அவர்கள் குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சர்டிபிகேட் கொடுக்கிற வானவர் ஜிப்ரீல் கேரண்டி கொடுக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்கிறோம். தொழுகையிலே அலட்சியம் காட்டலாமா? சீரியலிலே இஸ்லாமிய பெண்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? எந்த சீரியலிலாவது நாகரீகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? சமகால சீரியல்களை பார்க்கிறோம். நீங்க முன்னாடியாவது டிவியில காட்டுறதுதான் சீரியல். அந்த சீரியல் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஐஷாக்கா கதீஜா அக்காட்ட போயிட்டு தகவல் கேட்பாங்க. ஏதோ பயான் மிஸ் ஆன மாதிரி, நேத்து தொடரும்னு போட்டா இன்னைக்கு என்னால பார்க்க முடியல, என் மாமியாருக்கு கால்வலி வந்துருச்சுன்னு அந்த கிழவிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம், இப்படி ஏதாவது காரணத்தை சொல்லி அக்கா அக்கா அந்த சீரியல் தொடர சொல்லுங்க. உடனே அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, நேற்று படியில இருந்து கீழே இறங்கிய அந்த ஹீரோயின் இன்னைக்கு ஏற ஆரம்பித்தால், சே போதும் போதும் மீதி நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன், அப்படி கற்பூர மாதிரி பத்திக்குவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க விரும்பினா எத்தனை சீரியல் மிஸ் ஆனாலும் சரிதா, போன்களிலே பார்த்துக் கொள்ளலாம் என்கிற மோசமான நிலையெல்லாம் வந்திருக்கிறது. இன்னமும் சில பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் தொழுகையை விட்டுவிட்டு வணக்க வழிபாட்டை விட்டுவிட்டு அந்த கேவலமான காட்சிகளை பதிவிடுகிற, அருவருக்கத்தக்க காட்சியை காட்டுகிற நீங்கள் பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் சமகால சீரியல்களின் விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுவதை பார்க்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல கோச் பொசிஷன் காட்டுறதுக்காக சில எல்இடி டிவிகள் இருக்கும். பாக்கியா அடுத்த நகர்வு என்ன? யார் அந்த பாக்கியா? நமக்கே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலையே. என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா சீரியல் பாக்கிய லட்சுமி, அது என்ன? ஒன்னா நம்பர் கேடுகட்ட ஒரு நாடகம்னா இதை சொல்லலாம். அவ்வளவு மோசமான நச்சுக்கருத்தை விதைக்கிற ஒரு இஸ்லாமிய தாயின் வீட்டிலே, ஒரு ஆயிஷாவின் வீட்டிலே, ஒரு ஃபாத்திமாவின் வீட்டிலே, ஒரு கதீஜாவின் வீட்டிலே அல்லாஹ் தடுத்த அந்த காரியங்கள் ஓடலாமா? அல்-ஐனானி தஸ்னியான், உன் கண்கள் விபச்சாரம் செய்கிறது. நீ எதை கெட்ட விஷயத்தை பார்க்கிறாயோ அது கண்கள் செய்கிற விபச்சாரம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஆழமாய் பதிய வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பாருங்கள், முஸ்லிம் பெண்கள் மார்க்க விஷயத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த தொய்வு, உலகம் சார்ந்த எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துகிற இஸ்லாமிய பெண்கள் மார்க்க விஷயத்தில் மட்டும் வறுமை கோரத்தாண்டவம் ஆடுவதை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் அழகான செய்தி, நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இன்னும் சில நபியின் மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இறந்ததற்கு பிறகு, கேள்வியை பாருங்க, நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு எங்கள்ல உங்க மனைவிமார்கள்ல உங்களை முதலில் சந்திப்பவர் யார்? இந்த கேள்வியெல்லாம் நம்ம வீட்டில் கேட்டா அவ்வளவுதான். நீங்க மௌத்தா போனதுக்கு பிறகு அப்படின்னாலே மண்ணெல்லி போட்டுருவேன், நான் எப்படா போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் இந்த கேள்வி கேட்கப்படுகிறேன், நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களை நபியின் மனைவியரில் முதலில் சந்திப்பவர் யார்? ரசூலுல்லாஹ் இலக்கியமா பதில் சொல்றாங்க, அத்துவலு குன்னையதா, யாருடைய கை நீளமாக இருக்கிறதா அவர்தான் என்னை முதலில் வந்து சந்திப்பார். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க,
கை நீளமா யாருக்கு இருக்கிறது அப்படின்றத அளந்து பார்க்க குச்சியை எடுத்தோம். மனைவிமார்கள் ஒவ்வொருத்தர் கையையும் அளந்து பார்த்தோம். சௌதா நபியின் மனைவி சௌதா அவர்களின் கை நீளமாய் இருந்தது. நாங்கள் முடிவெடுத்துக் கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு முதலில் மரணிப்பவர் சௌதா தான் அப்படின்னு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில முதலில் நபியின் மனைவியரான ஜைனப் ரலியல்லாஹு அவங்க இறந்துட்டாங்க. இவ்வளவு ஒரு புத்தி கூர்மன்னு பாருங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அப்பொழுதுதான் புரிந்தது கை நீளம் என்பது நேரடியான அர்த்தத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, இலக்கியமாய் சொன்னதாய் எங்களுக்கு புரிந்தது. ஏனென்றால் இவர் பேசுவதெல்லாம் வஹீதான், ரசூலுல்லாஹ் மாத்தி பேச மாட்டாங்க. அப்பொழுதுதான் யோசித்தோம், நபியின் மனைவியரில் ஜைனப் அவர்கள் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவராய் இருந்தார். ரசூலுல்லாஹ் இலக்கியமா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப கூட சில பெண்கள் நாளார்னைக்கு 3 நாளைக்கு பிறகு வர சண்டை இன்னைக்கு இழுத்து விட்டு போயிடுவாங்க. அந்த பெண்கள் வந்தா ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு பக்கத்தில் இருக்கிற சகோதரிகளை சொல்லிடுவாங்க, ஏய் டேஞ்சரஸ் ஃபெல்லோ வருது, கவனமா இருந்துக்கோ. எதை எடுத்தாலும் துணை வாயை மூடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நாம சொல்லுவோம், இவனுக்கு கொஞ்சம் வாய் நீளம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே எட்ரா டேப்ப அளந்து பாருங்க வாயே அப்படின்னு முடிவெடுக்கிறது இல்லை. சில பேர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த பழக்கம் இருக்கும். உட்கார்ந்து அடிச்சு அடிச்சு பேசுறேன், இவளுக்கு கொஞ்சம் கை நீளம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அளந்து பார்க்கிறேன், டேப் எடுத்து அளக்க மாட்டேன், இலக்கியமா சொல்றேன். அத மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை தான் கை நீளமானவர். கை நீளமானவர் என்றால் தர்மம் செய்பவர், அதிகமாய் தர்மம் செய்பவர் என்னை முதலில் சந்திப்பார். எவ்வளவு மார்க்க தெளிவுன்னு பாருங்க. நாம் எல்லாம் அப்படி வாழ்கிறோமா? மார்க்கத்திலே தெளிவு பெற்றவராய் இருக்கிறோமா? சகோதரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், மார்க்கத்திற்காக இஸ்லாத்திற்காக நாம் செய்த தியாகம் என்ன சிந்தித்தோமா? நம் வாழ்க்கை பயணம் ஓடுகிறது கணவருக்காக, கணவரின் குடும்பத்தாருக்காக, நம் பிள்ளைகளுக்காக நாம் சிரமத்தை அனுபவிக்கிறோம். இறைவனுக்காக சிரமத்தை அனுபவிக்க வேண்டாமா? 10 மாசம் இறைவா நான் பிள்ளைய பிரசவ வேதனையில் பெற்றெடுத்தேன், பாத்திரம் தேய்த்தேன், துணி துவைத்தேன், என் கணவனின் குடும்பத்தாருக்கு பணிவிடை செய்தேன், அதனால நீ சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் அனுப்பி விடுவானா? அதற்கும் கூலி இருக்கிறது, நன்மை இருக்கிறது. ஆனால் பெண்களின் முழு கவனம் ஒரு குறிப்பிட்ட மார்க்கம் படித்தவர்களை தவிர பல பெண்கள் இஸ்லாத்திற்காக நான் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி பயானுக்கு கூப்பிட்டா வருவேன், அவ்வளவுதான். சகோதரிகளே, இறைவனுக்காக, இறைவனின் மார்க்கத்திற்காக நபி தோழர்கள் ஆண்களுக்கு சற்றும் குறைவில்லாத வகையில் நபி தோழியர்கள் சஹாபிய பெண்கள் தியாகத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதிலே அழகான ஒரு செய்தியை சொல்கிறோம். பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற பொழுது தியாக சீலர்களாய் மாற்ற வேண்டும். நபியின் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் இறைவனின் மார்க்கத்திற்காக அவ்வளவு தியாகத்தை அனுபவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அபுல் ஆஸ் என்கிற மனிதரோடு அவருடைய கணவர் அவரோடு வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால்
அவர் இஸ்லாத்திற்கு வர மறுக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் தன் மகள் ஜைனபை மதீனாவிற்கு அழைத்து வர முடிவெடுக்கிறார்கள். காது கொடுத்து கேட்க வேண்டும். ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் நிறை மாத அல்லது கருவை சுமந்த நிலையிலே ஒட்டகத்தின் மேல் ஏறி அமருகிறார். ஜைனப் ரலியல்லாஹு அவங்க கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொறுப்பாளரை அனுப்பி என் மகளை மதீனாவிற்கு அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். எதிரிகளுக்கு செய்தி செல்கிறது. எதிரிகள் நபியின் மகள் ஜைனபை விடக்கூடாது, பெண்ணுதான், நேரடியாய் தாக்காமல் அவர் பயணத்தை எப்படியாவது துண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஹிமார் பின் அஸ்வத் என்கிற எதிரிப்படையில இருந்த ஒருவர் ஒரு பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் என்கிற செய்திகளும் இருக்கிறேன். ஒட்டகத்தின் மேல் ஏறி அமர்ந்திருந்த ஜைனபின் மீது அம்பை எறிகிறார். ஜைனபை தாக்காம ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தை தாக்குகிறார். ஒட்டகம் அப்படியே நிலை தடுமாறி கீழே விழுகிறேன். கீழே விழுந்த மாத்திரத்திலே ஜைனப் அவர்கள் கீழே இருக்கிற கல்லிலே அவர்களின் வயிற்று பகுதி நேராக போய் தாக்குகிறது. அப்படியே காயம்பட்டவர்களாய் ஜைனப் உணர்ந்து கொள்கிறார். வயிற்றிலே உருவான கரு கலைந்து விட்டதை அவர் உணர்கிறார். ரத்தமா வெளியேறு. ஒரு கட்டத்தில் கடுமையான வேதனை பெண்களுக்கு தெரியும். சகோதரிகளே, கரு உண்டாகி அது களைகிற பொழுது அடைகிற வேதனையை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. கடுமையான வேதனை. அந்த வேதனையோடு மதீனாவை வந்தடைகிறார். அல்லாஹ்வின் தூதர் தன் மகள் ஜைனபை ஆற தழுவியவாறு சொன்னார்கள். அழகான வார்த்தை. பெண்கள் அனைவரும் இந்த வார்த்தையை நம் வாழ்க்கையின் முன்மாதிரியாய் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹி அஃதலு பனாதி உஸீபத் ஃபிய, என் பெண் மக்களிலேயே இறைவனுக்காக அதிகமான தியாகத்தை அனுபவித்து பொறுத்து கொண்டது நீதான் மகளே. ரசூலுல்லாஹ் சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. ஜைனப் அவர்கள் தன் மகள் அனுபவித்த சிரமத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாத்திற்காக பெண்களாகிய நாம் நம் வீட்டிலே, நம்முடைய பகுதியிலே, நம்முடைய தெருவிலே, நம் ஊரிலே இறைவனுக்காக நாம் செய்தது என்ன? ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாய் முத்தாய்ப்பாய் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். உங்கள் பிள்ளைகளை தாய்மார்கள் எப்படி வளர்க்கிறீர்களோ அப்படித்தான் அவர்கள் உருவெடுப்பார்கள். சிறு வயதிலேயே மார்க்க பற்றை கொடுத்து, மார்க்க கல்வியை கொடுத்து, அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வின் தூதரை பற்றி செய்திகளை சொல்லி சொல்லி நீங்கள் வளர்க்க வேண்டும். பெற்றோர்களே, இஸ்லாமிய தாய்மார்களே, கணவன்மார்களுக்கு பொறுப்பு இருக்கிறது தான். அதைவிட ஒரு படி மேலாக தாயாகிய உங்களுக்கு பொறுப்பு அதிகம். ஒரு தாயின் ஓதுதல் சரியாக இருந்தால், ஒரு தாயின் தொழுகை சரியாக இருந்தால், ஒரு தாயின் கொள்கை உறுதி சரியாக இருந்தால், ஒரு தாயின் நடவடிக்கை, பேச்சு, நாகரிகம், ஒழுக்கம் சரியாக இருந்தால் அந்த வீடு சிறப்பிற்குரிய வீடாய் மாறும். தாயே, கண்ணியம், ஒழுக்கம், நாகரிகம், தொழுகை, அல்லாஹ்வை நெருங்குகிற வழி ஒரு தாய் தன் வீட்டிலே உறுதிப்படுத்த வேண்டும். நாம் மரணிக்கிற தருவாயிலே மரணத்தை அடைந்து விட்டால் என் மகன் எனக்காக பிரார்த்தனை செய்வானா? என் மகள் பிரார்த்தனை செய்வாரா? அவருக்கு
ஜனாசா தொழுகையிலே ஓதுகிற துஆ தெரியுமா? எனக்காக துஆ செய்கிற ஒரு புதல்வர்கள், ஒரு வாரிசுகள் இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளிடத்திலே சொல்லி சொல்லி வளருங்கள். மகனே, மகளே, ஒரு தாய் நீங்கள் சொல்ல வேண்டும், உன்னை நான் சிரமப்பட்டு பெற்றெடுத்தேன், என் ரத்தத்தை எல்லாம் பாலாய் கொடுத்தேன், நீ எனக்கு பணம் சம்பாதித்து தருவதை விட பதவியிலே நீ இருக்கிறாய் என்கிற கண்ணியத்தை விட, அதிகாரம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற கண்ணியத்தை விட, பணம் போனால் திரும்ப வரும் மகளே, பதவி போனால் திரும்ப கிடைக்கும் மகளே, அதிகாரம் போனால் திரும்ப வரும் மகன் மகளே, மானம் போனால் திரும்ப வராது. சொல்லி வளருங்கள். எம் மானத்தை கப்பல் ஏற்றி விடாதே. தாயே, வாழ்வாங்கு வாழ்ந்த நம் குடும்பத்தை முறையற்ற ஒழுக்கம் இல்லாத நம் வாரிசு நினைத்தால் குழி தோண்டி புதைத்து விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாரிசுகளாய் நாம் வார்த்தெடுத்து விடக் கூடாது. மானம் போனால் திரும்ப வராது, போனால் போனதுதான். ஹாரிசா இப்னு நுஅமான் நபிகளாரின் கனவிலே சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், மன் ஹாதா, யார் இவர்? குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறாரே, யார் இவர்? ஜிப்ரீல் சொன்னார், ஹாரிசா இப்னு நுஅமான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல அந்த ஹாரிசா இப்னு நுஅமான் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். நபிகளார் சொன்னார்கள், கதாலிக்கல் பிர், நன்மை என்றால் இப்படித்தான், கூலி என்றால் இப்படித்தான், கண்ணியம் என்றால் இப்படித்தான். ஏன் தெரியுமா? இந்த ஹாரிசா கான அபர்ரன்னாஸ பி உம்மிஹி, தன் தாய்க்கு அதிகமாய் கட்டுப்பட்டு பணிவிடை செய்பவராய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாயே, எப்படிப்பட்ட பாக்கியம் என்று பாருங்கள். நீங்கள் வார்த்தெடுக்கிற உங்கள் தவ புதல்வரோ தவ புதல்வியோ சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதுகிற பாக்கியத்தை பெற வேண்டுமா? நிச்சயம் கிடைக்கும். நமக்கு தெரியாது, அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் வளர்த்தெடுக்கிற வார்ப்பில் தான் இருக்கிறது. ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு பெண், அவள் உண்மையான இஸ்லாமிய பெண்ணாய் இருந்தால் தன் குடும்பத்தை அவர் செதுக்கலாம், இறை நேசத்தை பெற்ற குடும்பமாய் மாற்றலாம். உங்கள் கரத்திலே கேள்வியை ஒப்படைக்கிறோம். தாய்மார்களே, உங்கள் குடும்பத்தை செதுக்க போகிறீர்களா அல்லது சீரழிக்க போகிறீர்களா என்பதை கவனத்திலே வைத்து, சோழபுரம் பகுதியிலே இஸ்லாமிய பெண்கள் சகோதரிகள் முன்மாதிரி முஸ்லிம் பெண்களாய் நாம் வார்த்தெடுக்கப்படுவோம். வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.